அக்னிஹோத்திரம் நித்யாக்னிஹோத்திரிகள் எல்லாம் பாக்ஷிக இஷ்டின்னு ஒன்று பண்ணுவான், மாசிக இஷ்டின்னு ஒன்று பண்ணுவான், அதுக்கப்புறம் வார்ஷிக இஷ்டி அப்படின்னு ஒன்று பண்ணுவான். அது மாதிரி அது வருஷா காலத்தில் பண்ணக்கூடிய வார்ஷிக இஷ்டி, அதுக்கப்புறம் வந்து பாக்ஷிக இஷ்டி 15 நாளைக்கு ஒரு தடவை ஆர்த்தவேஷ்டின்னு சொல்றது. ஆர்த்தவேஷ்டின்னா ரித்துசாக ஒவ்வொரு ரித்துக்கும் ஒரு இஷ்டி, இதெல்லாம் சின்ன சின்ன இது. அதனால தான் யாரும் அக்னிஹோத்திரம்லாம் பண்றது இல்லை. அக்னிஹோத்திரம் பண்றது காலகாலத்தால் சாயந்தரம் 2 வேளையும் கரெக்டா சூரியோதய சமயம் சூரியாஸ்தம சமயம் 1 செகண்ட் தப்பாம பண்ணணும். இந்த சந்தியாவனம் பண்ணும்போது நாங்கள் வந்து பிராயசித்த அர்க்கியம் கொடுத்துடுறோம். அதனால ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பண்றது, 2 மணி நேரம் அப்புறம் பண்றது, அதெல்லாம் பிராயசித்த அர்க்கியம் எனக்கு பண்ணி விடுறது. அது வந்து செல்லாது, அக்னிஹோத்திரம் பண்றவாளுக்கு அது செல்லாது. அவள் வந்து பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு எத்தனை மணிக்கு சூரியோதயம் எத்தனை மணிக்கு சூரியாசனம்னு பார்த்து வச்சுட்டு இருப்பான். வச்சுட்டு அதை கடியாரத்தை வச்சு கரெக்டாக அந்த சமயத்தில் சூரியாய சுவாகா அப்படின்னு கொடுக்கணும் அக்னிஹோத்திரத்தை. இல்லைன்னா வியர்த்தம், பிரயோஜனமே பண்ணாமல் இருந்தது அப்படின்னு இருக்கு சாஸ்திரத்திலேயே, வேதத்திலேயே இருக்கு. சாஸ்திரம் என்ன வேதத்திலேயே இருக்கு. அதனால அது வந்து அந்த மாதிரி பண்ணணும். அக்னிஹோத்திரம் அந்த மாதிரி பண்ணணும். அக்னிஹோத்திரம் மந்திரம் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. அது சுத்தி வர மந்திரம், ப்ரிப்பேரட்டரி மந்திரம், முடிச்சப்புறம் இருக்கக்கூடிய கன்க்ளூசிவ் மந்திரம், இதெல்லாம் தான் ஜாஸ்தியா வெளிய. ஆக்சுவல் அந்த ஆக்ட் வந்து ரொம்ப வெரி ஷார்ட் அண்ட் ப்ரீஃப். என்ன அவ்வளோதான், 3 ஆகுதி தான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பெரிய திரவியங்கள்லாம் கிடையாது, சும்மா தண்டுலம் தான், அரிசி தான், அதுக்கப்புறம் பால் நெய், அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணுற போது அவள் வந்து ஒரு ஹோமம் ஒன்று பண்ணணும். அதுதான் இஷ்டின்னு பேர். 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரித்துவிலையும் பண்ணணும். அது தானா பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு வாத்தியாரை கூப்பிடணும். இவன் மந்திரம் தெரிஞ்சிருந்தாலும் ஒருத்தர் குருமுகமாக தான் அதை குருவை வச்சுக்கிட்டு அவர் கூட மந்திரம் சொல்லிட்டே வருவார். அக்னிஹோத்திரினா அத்தியனம் பண்ணியிருப்பான், இவனுக்கு மந்திரம் தெரியும், ஆனால் குரு குருன்னு இவன் கூட சொல்லிட்டே வருவான். ஆனால் அவர்கிட்ட ஒரு வாத்தியாரை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அதனால வாத்தியார் கிடைக்கலன்னா மகா கஷ்டம். அதுக்காக ஒரு கூர்ச்சத்தை வச்சு அதில் வாத்தியாரை ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் தட்சிணையை தனியாக வச்சு, இப்போ வாத்தியார் சில இடங்கள்ல வந்து அக்னிஹோத்திரம் பண்ணணும் சௌரியமா இருக்கும்ட்டு ஏதாவது கிராமத்தில் போய் உட்காந்துட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்கிற டவுன்லேருந்து வாத்தியார் வரணும். அவருக்கு பஸ்ஸு கிடைக்கலன்னா வரமாட்டார். மழை காலமாக இருந்தால் வரமாட்டார். அவருக்கு ஜலதோஷம் ஜுரம் ஏதாவது வந்துருச்சுன்னா வரமாட்டார். இந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு. அக்னிஹோத்திரம் பண்ணுறதுங்கிறது சாதாரண காரியம். அதனால தான் யாரும் பண்ணாமல் விட்டுவிட்டேன். இருக்கா இப்போ 20-30 பேர் இருக்கா. எனக்கே ஒரு 7-8 பேர் தெரியும் நித்யாக்னிஹோத்திரிகள். இங்கேயே டி நகர்லேயே இருக்கார் ஒருத்தர் மாதிரி. அதனால நித்யாக்னிஹோத்திரி மெட்ராஸே 3-4 பேர் இருக்கா. கும்பகோணத்தில் ஒரு 15-20 பேர் இருக்கா. அது மாதிரி அக்னிஹோத்திரம் அதை